அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜெனரல் கவுன்சிலிங்ல அதே மாதிரி வொகேஷனல் கவுன்சிலிங்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சவங்களுக்கு இன்னைக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி அதை டவுன்லோட் பண்றது அப்படின்ற பத்தி தான் நமக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாம் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போனா. அதாவது நேத்து 5 மணியோட பாத்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்ணாதவங்க கவுன்சிலிங்ல இருந்து அடுத்த ரவுண்டுக்கு ஸ்கிப் ஆயிருப்பீங்க. மற்றபடி எல்லாருமே கன்ஃபார்ம் ஆனவங்க எந்தெந்த காலேஜை கன்ஃபார்ம் பண்ணீங்களோ அவங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு மட்டும் இன்னைக்கு டென்டேட்டிவ் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டை ரெடி பண்ணுவாங்க. இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கம்ப்ளீட்டட். இன்னைக்கு 16/10/2020 ஓட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகும். ரைட். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுப்பாங்க. இந்த பார்த்தீங்களா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்க்கு எப்படி லிங்க் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஜெனரல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு 2 லிங்க் வரும். அதாவது அகாடமிக்ல இருக்கவங்களுக்கு ஒரு லிங்க்கும் வொகேஷனல் ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்களுக்கும் ஒரு லிங்க்கும் ஒன்று இருக்கும். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருக்கவங்களுக்கு கிளிக் பண்ற பாருங்க. ஸோ கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி யூசர் ஐடி உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணணும். யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி உள்ள ஒன்று வந்துடும். ஸோ உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கு பார்த்தீங்களா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இருக்கும். கீழே டவுன்லோட் நவ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டவுன்லோட் நவ்வை தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ண உடனே நமக்கு என்ன போயிடும் அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும், அல்லது நீங்க மொபைலா இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது கண்டிப்பா இந்த இதை பிரிண்ட் போட்டுக்கணும். பிரிண்ட் போட்டுட்டு ஒரு 2 காப்பி ஜெராக்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் சார் அப்படின்னு சொல்றீங்கன்னா இதை நீங்க போய் காலேஜில் நீங்க கொடுப்பீங்க. இந்த எந்த காலேஜஸ்க்கு போய் ஜாயின் பண்ண போறீங்களோ அந்த காலேஜுக்கு கொடுத்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ இப்படி அட்மிஷன் போடும்போது தான் நீங்க கட்டின அந்த 5,000 rupees-ஓ 1,000 rupees-ஓ ரிடியூஸ் பண்ணிக்கிறோங்க. ஓகேங்களா? இது யாருக்கு வரும் அப்படின்னா கண்டிப்பா நான் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணவங்க. என்ன கன்ஃபார்ம் பண்ணவங்க அப்படின்னா இந்த காலேஜ் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இப்போ சப்போஸ் அடுத்த கவுன்சிலிங்க்கு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்குலாம் கண்டிப்பா அதுல வராது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் செய்யணுமோ அதை சொல்லிடுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. ரவுண்ட் 2ல இருக்கிறவங்களுக்கு எப்படி சாய்ஸ் ஃபில் பண்றதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோல போட்டிருக்கேன். தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.